வணக்கம். நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட கவிஞர் உண்ணவனோட ஆழம் கவிதைய பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இது பார்க்க 4 வரிதான். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய சமுத்திரமே இருக்குன்னு சொல்லலாம். நிச்சயமா. கடல், காதல் இந்த 2 ஆழத்தை எடுத்து அது ஒப்பிட்டு ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கார். கரெக்ட். எனக்கு இது படிக்கும்போது ஒரு கேள்வி வந்துச்சு. எதையாவது அளக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் வேணும் இல்லையா? ஆமா. கடலோட ஆழத்தை கூட நாம சோனார் வச்சு அளந்துடலாம். ஆனா காதலோட ஆழத்தை அது எப்படி அளக்க முடியும்? அதான் இதுக்கு கவிஞர் ஒரு அறிவியல் பதில தரல. ஆனா நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு பதில தராரு. அதுல என்ன ஒரு புத்திசாலித்தனம்னா அவர் பயன்படுத்துற உத்தி தான். ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையில இருந்து ஆரம்பிக்கிறாரு. ஆமா. ஆனா அடுத்த நொடியே அந்த உண்மையை அப்படியே உடைச்சு ஒரு முரண்பாட்டை உருவாக்குறாரு. அந்த பாரடாக்ஸ் தான் இந்த கவிதையோட இதயம்னே சொல்லலாம். சரி, அப்போ முதல் வரியிலிருந்தே ஆரம்பிக்கலாமா? பார்க்கலாம். முதல் வரியே ரொம்ப நேரடியானது. கடலின் ஆழம் அறிய கடலில் குதித்தாக வேண்டும். இதுல மாற்று கருத்தே இல்ல. மறுக்க முடியாத உண்மை. கரையில நின்னு கடலை ரசிக்கலாம். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியணும்னா நீங்க உள்ள இறங்கித்தான் ஆகணும். கரெக்ட். அது ஒரு பிசிக்கல் செயல். அதுக்கு ஒரு